இப்ப அஸ்ஸாயி அல் அர்மலத்தி வல் மிஸ்கீனி கல் முஜாஹிது ஃபீ சபீலில்லாஹ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் ஏழைகளுக்காகவும் அபலைகளுக்காகவும் உழைக்கிறார்களோ அவர்கள் முஜாஹிதுகள், அந்த அந்தஸ்து கிடைக்கும். கல் காயிமி, இரவு முழுக்கும் தொழுத நன்மை. சாயிமி, தினந்தோறும் நோன்பு வைத்த நன்மை. இப்ப நீங்க கொடுக்குறீங்க, உங்க பொருள் ஏழைகளுக்கு வழங்கப்படுது, ஒருத்தர் பணமே கொடுக்கல, இந்த ஜக்காத்துடைய வேலையை செஞ்சாலும் அவருக்கு இந்த நன்மை. ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயம், 3 விஷயங்கள் கிடைக்குது நீங்க ஏழைகளுக்காக உதவும் போது, ஏழைகளுக்காக அபலைகளுக்காக விதவைகளுக்காக உதவும் போது. இதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. விதவை பென்ஷன், முதியோர் பென்ஷன், ஸ்காலர்ஷிப். தன் மஸ்ஜிதில் படித்து கொண்டிருந்த ஓதிக்கொண்டிருந்த சஹாபாக்களுக்கு முன்னால முஹாஜிர் அன்சாரி 2 ஆக்கியிருந்தாங்க. உங்களுக்கு முதல் சொன்னேன் இல்லையா, எப்போ பைத்துல் மால் ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கிலிருந்து அது கட்டு உறவு. இல்லைன்னா நானும் அஸ்மி அஜர்த்தும் இன்னைக்கு வரை அண்ணன் தம்பி, நீங்கள் அவர் அண்ணன் தம்பி, அவர் அண்ணன் தம்பி. இப்போ இருக்காது அந்த சிஸ்டம், இல்லை. ஏன்னா யாரெல்லாம் மஸ்ஜிதில் படித்து கொண்டிருந்தார்களோ அவ்வளவு பேருக்கும் ஸ்காலர்ஷிப். 2 வகையான ஹாஸ்பிட்டல் கட்டினாங்க ரசூலுல்லாஹ். ஒன்று பொது மருத்துவமனை பைத்துல் மால்ல இருந்து, இன்னொன்று ராணுவ மருத்துவமனை. தினந்தோறும் ராணுவ மருத்துவ நர்ஸ் அப்பாயின்ட் பண்ணாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நர்ஸ், நீ நர்ஸ்னு சொல்கிறோமே, அதை முத செஞ்சது யார்? நாமெல்லாம் மறந்துட்டோம். இப்போ மெடிக்கல் ஃபீல்ட்லையும் கிடையாது, எஜுகேஷன் ஃபீல்ட்லையும் நம்ம கிடையாது. இன்னைக்கு யாரோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அது மட்டுமல்ல, எகிப்திலிருந்து டாக்டரை வர சொல்லி எகிப்து டாக்டரை வச்சு பொது மருத்துவமனையில் அவர் வைத்தியம் பார்த்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நூலகம் வச்சிருந்தாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு பள்ளிவாசல்ல. எப்படி? நான் முஸ்லீம் வருவாங்க தினந்தோறும். கடைசி 4 வருஷத்தில் முதல் 100கணக்கில் வந்தாங்க, கடைசி 2 வருஷத்தில் 1000கணக்கில் தினந்தோறும் வந்தாங்க. பைத்துல் மால்ல இருந்து அவர்களுக்கு உணவு கிடைக்கும். ஏன்னா அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான், முஅல்லஃபத்து குலூப், ஈர்க்கப்பட வேண்டியவருக்கும் கொடு. அது நவ் முஸ்லீம் இல்லை, நான் முஸ்லீம், அவர்களுக்கும் நீ வாரிங்க கொடு. ரசூலுல்லாஹ் வாரி கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் நஞ்சம் கொடுக்கல. பல ஊர்க்காரங்க வருவாங்க, அவர்களுக்கு பைத்துல் மாலுடைய ஒட்டகம் பால்ல இருந்து பால் கொடுப்பாங்க, இதுல இருந்து பைத்துல் மால்ல இருந்து உணவுப் பொருள் கொடுப்பாங்க. ஒரு முறை என்ன நடந்துச்சுன்னா, ஒரு ஊர்க்காரங்க புதுசா வந்தாங்க, அவங்களுக்கு பொருள் மேல ஆசை, மாடை ஓட்டி போயிட்டாங்க, ஒட்டகத்தை ஓட்டி போயிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆள் அனுப்பிச்சு கூட்டு வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுத்தாங்க. ஏன்னா ஜக்காத்து பொருளை திருடக்கூடாது, ஜக்காத்து பொருளை திருடினார்கள். இதெல்லாம் பைத்துல் மால் வரலாற்றில் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் மாலுக்கு கடன் வாங்கினார்கள், யூதன்ட்ட அசிங்கப்பட்டார்கள், நடு ரோட்டில் சட்டையை பிடிச்சி தூக்கிட்டான். இதே கதை அங்கே நடந்துச்சு. உமர் இல்லாவுக்கு கோவம் வருது. என்ன நடந்துச்சு? உமரே கோவப்படாதீங்க, திட்டாதீங்க, அவர் நாளைக்கு வர வேண்டியவர் இன்னைக்கு வந்து கடனை கேட்டார், போய் பைத்துல் மால்ல பொருள் வந்துச்சு எடுத்து கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இவ்வளவு கொடுத்துருங்க. இப்போ உமருக்கு கோவம் வருது, இவ்வளவு நடு ரோட்டில் உங்களை வந்து சட்டையை பிடிச்ச ஆளுக்கு நீங்க பைத்துல் மால்ல போய் கூட கொடுக்க சொல்றீங்களே, அது வேற எதுக்கும் இல்லை, நீர் அவரை திட்டினீர் அல்லவா, அதுக்கு தண்டனை. எதுக்கு தண்டனை? அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பைத்துல் மாலுக்கு அடுத்த வருஷம் பைத்துல் மாலுக்காக தேவை என்று சொன்னால் தன்னுடைய சிச்சா அவர்களிடம் அட்வான்ஸ் டாக்ஸாக வாங்கியிருக்கிறார்கள் பைத்துல் மாலுக்காக வேண்டி. நடு ரோட்டில் வந்து ஒரு ஏழை ரசூலுல்லாஹ்வுடைய இதை பிடிச்சிருத்தாரு, எதை பிடிச்சிருத்தாரு? கம்பளி, அந்த போர்வையெல்லாம் அந்த ரொம்ப தடிமனா இருக்கும், பிடிச்சிருத்து ஐன மாலுல்லா, அல்லாஹ் காசுங்க, ஜக்காத்துலாம் கேட்க மாட்டாங்க. எப்படி கேட்பாங்க? அல்லாஹ்வுடைய பணம் எங்கே? கோவம் வந்துருச்சு வழக்கம் போல. யாருக்கு? நாம பொறுப்பாளர்கள், நாம கொடுக்கணும். ரசூலுல்லாஹ்வுக்கு ரத்தம் வந்துருச்சுங்க. எங்க வந்துருச்சு? கழுத்துல ரத்தம். அந்த கடினமான துணிகளை இழுத்தா என்ன ஆகும்? வந்துருச்சு. அப்ப கூட பொறுமையா இருந்தாங்க. அவர் கேட்கறது உரிமை இருக்கு, நாம கொடுக்கணும், பைத்துல் மால்ல இருந்து அவருக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க. இதுதான் ஜக்காத். ஜக்காத்தை பத்தி உலகத்தில் பட்ஜெட் போட்டது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முத பட்ஜெட், ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ஜக்காத் வருது, அது என்ன செய்யணும், மாதந்தோறும். நம்ம ஆளுலாம் என்ன பண்றது, நோம்பு காலத்தில் கொடுத்தா போதும், 11 மாசம் பட்னியா கிடந்தா போதும். அப்படி அல்ல, மாதந்தோறும் கொடுத்தார்கள், நாள்தோறும் கொடுத்தார்கள் ஜக்காத். அதான் ஜக்காத். ஏதோ நோம்பு காலத்தில் வந்தவொடனே ஜக்காத், அது வந்து ஜக்காத்து கொடுத்தா பெரிய நன்மை, அது அல்ல. சதக்கா கொடுத்தா பெரிய நன்மை. ஜக்காத் என்பது கணக்கு பார்க்கணும், எந்த தேதியில் கொடுக்குறோமோ அந்த தேதி. அதான் இப்போ சிலர் வந்து பிப்ரவரி கணக்கு பார்ப்பாங்க, சிலர் ஏப்ரல் கணக்கு பார்ப்பாங்க. நோம்பு மாதம் எல்லா ஏப்ரல்லையுமா வருது? இல்லை. நாள்தோறும் ஜக்காத். ஜக்காத்துக்கு மட்டும் 24 மணி நேரம் வேலை.
அதுக்கு வந்து ஒழு கிடையாது, அதுக்கு இஹ்ராம் கிடையாது, அதுக்கு பட்னி கிடையாது. எதுக்கு? ஜக்காத்துக்கு. ஒரு பைத்தியக்காரனாக இருந்தாலும் குழந்தையாக இருந்தாலும் அவன் காப்பாளன் ஜக்காத்தை கொடுத்தாகணும். ஆனால் தொழுகையில் வந்து யாருக்கு இல்லை? பைத்தியக்காரனுக்கு, குழந்தைக்கு இல்லை. அந்த குழந்தையினுடைய ஜக்காத்து எவ்வளோ விஷயங்கள் பாருங்க. விதிவிலக்கு மற்றவைகளுக்கு உண்டு, ஜக்காத்துக்கு விதிவிலக்கு கிடையாது. பணம் இருந்தால் நீ கொடுத்தாகணும். இப்போ இவ்வளவும் பேசுறது ஏழைக்கு பற்றி சொல்ல, பணக்காரங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த தொழுகை லா சலாத்த லிமன் லா ஜக்காத்து, ஜக்காத்து கொடுக்க வேண்டிய கடமை உள்ளவனுக்கு தான், ஏழைகளுக்கு கிடையாது. தயவுசெய்து தப்பா அழைக்கிறாதீங்க. ஏழைகள் ஜக்காத், ஏழைகள் தொழுகை, தொழுகை தான். ரெண்டே குரூப் தான் இருக்கும் நம்மள்கிட்ட. ஒன்று ஜக்காத்து கொடுக்குற குரூப்பு, இன்னொன்று இவ்வளோதான். அதில் பொதுவான குரூப்பு நான் நடுநிலையெல்லாம் கிடையவே கிடையாது. இருந்தால் 11 பவுனுக்கு மேலே வந்துருச்சுன்னு சொன்னால் நீங்கள் உலமா கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, நீ வந்து கொடுக்குற ஆளு இல்லையா, நீ வாங்குற ஆளு வாங்கு, நீ ஒன்றும் அதில் போய் இது பார்க்க வேண்டியதில்லை, இது பார்க்க வேண்டியதில்லை. குதிரையில் வந்து கேட்டாலும் ஜக்காத்தை கொடு. இதில் வந்து கேட்டால், இப்போ நம்ம ஊரில் ஒருத்தர் பணக்காரரு ஊரில் இருக்காரு, கப்பை கவுந்து போச்சு, பிஸ்னஸ் அவுட்டு, வீட்டில் உட்காந்துருக்காரு, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, பங்களாவில் உட்காந்துருக்காரு. எங்கே உட்காந்துருக்காரு? வீடு இருக்கு, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஜமாத்து கொண்டு போய் அவர் கொடுக்கணும். முடிஞ்சால் அவர் தொழிலுக்கு, இப்போ பணம் நிறையா இருந்தால் அவருக்கு தொழிலுக்கு ஏற்பாடு பண்ணி அவரை மீண்டும் தொழிலிருந்து தூக்கணும். நேற்று வரையும் அவர் கொடுத்துக்கிட்டு இருந்தார், இன்னைக்கு அவர் வாங்குறாரு, கொடுக்கணும் கொண்டு போய். இதுதான் ஜக்காத். ஜக்காத் என்பது ஒரு மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய பொருளாதார திட்டம். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்படுத்திய திட்டம், நாம் கோட்டை விட்ட திட்டம். இன்னைக்கு இவ்வளவு பெரிய பின்னடைவுக்கு காரணம் இதுதான். அரசியல் அதிகாரம் வேணாலும் இதை செய்யணும், இல்லைன்னா நடக்காது. அன்பிற்கு பலர் கேட்கலாம், ஏன் நம்ம முஸ்லீம்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் இதெல்லாம் ஒழுங்காக கிடைக்கல, பதவி கிடைக்கல? கிடைக்காது, நாம் சரியா இல்லை, நாம் சரியாக வேண்டும். இப்போ நான் சொன்னது இதில் இருக்கு. அதாவது உறவினர்களுக்கு, பெற்றோர்களுக்கு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுக்கு மாற்றமாக சொல்லலை. அதனால நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்கலாம், இந்த கேள்வி கூட உங்களுக்கு எழுதலாம், நம்ம உறவினர்கள் ரொம்ப மோசமாக இருக்காங்களே, அவங்களுக்கு கொடுக்க முடியும். கொடுங்க, 9,80,000 கொடுங்க. இந்த 20,000 தொடாதீங்க, இந்த 15,000 தொடாதீங்க. தூக்கி அல்லாஹ் காசை அல்லாட்ட கொடுங்க. இதுதான் ஜக்காத். ஊரில் பைத்துல் மால் இல்லைன்னா ஆரம்பிக்க சொல்லுங்க. நான் தாயிஃபிலிருந்து என் நண்பர்கள் மூலமாக இந்த ஊருக்கு நான் தர்றேன், என் நண்பர்கள் இந்த துபாயில் இருக்காங்க, பைத்துல் மால் ஆரம்பிங்க. பைத்துல் மால் ஆரம்பிக்காத வரை ஜக்காத் எப்படி கொடுத்துட்டு போனாங்க அதை பற்றி நம்ம பேச்சில்லை. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, என் உம்மத்து அறியாமையாலோ மறதியாலோ தவறு செய்தால் குற்றம் பிடிக்க மாட்டான் அல்லாஹ். இப்போ தெரிஞ்சிருச்சு, நமக்கு தெரியலைங்கிறது வேற, தெரிஞ்சிருச்சு. அப்போ என்ன செய்யணும்? நம்முடைய ஊர்களில் பைத்துல் மாலை உருவாக்குன்னு சொன்னோம். பைத்துல் மால் இருந்தால் நீங்கள் அதுக்கு என்ன செய்யணும்? ஃபண்டு கொடுக்கணும். சரிதானா? இதுதான் அல்ஹம்துலில்லாஹ். இதை பற்றி நான் இன்னும் நிறையா பேச வேண்டியிருக்கும். இப்பொழுது எனக்கு கொடுத்த நேரம்லாம் தாண்டிட்டேன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க, ஒரு 5-10 நிமிஷம். ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ஒரு நைட்டு நீங்கள் வந்து இது பண்ணி சிரமப்பட்டதுனால அல்லாஹ் உங்களுக்கு பெரிய கூலி கொடுப்பான். இது அல்லாஹ்வுடைய வார்த்தையை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், ரசூலுடைய வரலாறு பேசிக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் உங்களுக்கு மிகப்பெரிய கூலியை கொடுப்பான். இன்றைக்கி நைட்டு ஒரு 1/2 மணி நேரம் லேட்டாக தூங்கினா கூட ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஒரு பெரிய விஷயத்துக்காக நீங்கள் உட்காந்துருக்கீங்க. இதுதான் நற்செயல். உங்களுக்கு தான் என்ன கிடைக்கும்? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். உங்களுக்கு தான் என்ன கிடைக்க போகுது? அல்லாஹ்வுடைய லிகா. அல்லாஹ் சொல்கிறான், ஒமன் கான எர்ஜு லிகா ரப்பி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹன். யார் அல்லாஹ்வுடைய லிகா தேவையோ நல்ல காரியம் செய்யுங்க. இன்னைக்கு நல்ல காரியம் செய்யறதுக்காண்டி உட்கார்ந்துருக்கீங்க. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் 100 ஸ்டார் சொர்க்கம், 1 ஸ்டார் இல்லை. சொர்க்கம் என்பது ஒரு சொர்க்கம் இல்லை, எல்லாருக்கும் மாறி மாறி சொர்க்கம். வீடு, சின்ன வீடு, பெரிய வீடுலாம் வச்சிருக்கோம்ல, அங்கே எங்கள் ஊரில் நான் சொல்கிற சின்ன வீட்டில் அது மாதிரி சொர்க்கமும் 1 ஸ்டாரு, 2 ஸ்டாரு, 5 ஸ்டாரு, இப்போ 7 ஸ்டார் வந்திருக்கு நம்ம ஊரில், உலகத்தில் பார்க்குறோம். அபுதாபியில் 7 ஸ்டார் ஹோட்டலு. ஆனால் 100 ஸ்டார் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் வேணுமா? என்ன சொன்னான்ல, ஃபல்யஅமல் அமலன் சாலிஹன், நற்காரியம் செய்யுங்க. இந்த உலகத்துக்கு நாம் வந்து எதுக்கு வந்தோம் கேட்குறேன். அல்லாஹ் சொல்கிறான், கொஸ்டின் பேப்பரையும் கொடுத்துட்டு ஆன்சர் பேப்பரையும் லீக் பண்ணிவிட்டு நம்ம கையில் கொடுத்தான். நம்ம ரெண்டுக்கும் தயாராக இல்லை. என்ன சொன்னான்ல, அதாவது நான் இந்த உலகத்தையும் மௌத்தையும் வாழ்க்கையும் கொடுத்தது எதுக்காண்டி கொடுத்தேன்? நீ நல்லவனான்னு சோதிக்கிறது தான் நான் கொடுத்தேன். ஹலக்கல் மௌத்த ஒல் ஹயாத்த லி எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அஹ்சனவலா. இந்த கொஸ்டின் பேப்பரும் கொடுத்தாச்சு, ஆன்சரையும் கொடுத்தாச்சு, நம்ம ரெண்டையும் படிக்காமல் உட்காந்துட்டு இருக்கோம். என்ன சொல்கிறோம்ல, நல்லது செய்ப்பா, எவ்வளோ நல்லது செய்யணும் செய், வா. எங்கே உன்னை நான் வந்து
பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் இருக்க வாழ்க்கை நான் உனக்கு தந்தது எதுக்கு தெரியுமா? நல்ல காரியம் செய்கிறது. இன்னும் எவ்வளோ தூரம் நம்ம நல்ல காரியம் செய்கிறோமோ அல்லாஹு தாலா நமக்கு நல்லவர்கள் புரியணும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நோக்கத்துக்காக நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்க.